பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்க முடிகிறது. சோதனை என்றால் என்ன? சோதனை என்றால் பரீட்சை என்று அர்த்தம். பொதுவாக நம்ம உலக பிரகாரமாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களோ அவங்க பரீட்சை எழுதும் போதுதான் அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவர்கள் தங்களுடைய தகுதியை, தங்களுடைய திறமையை அந்த பரீட்சையில நிரூபித்து காட்டினால் மட்டும்தான் அந்த பரீட்சையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டினால் மட்டும்தான் அவர்கள் அடுத்த லெவலுக்கு, அதாவது அடுத்த பொசிஷனுக்கு, இப்போ 1வது வகுப்பு படிப்பார்களானால் 2வது வகுப்புக்கு அவர்கள் தகுதி பெற முடியும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சோதனைகள், சில பரீட்சைகள் நமக்கு வரும்போது சில உயர்வுகளை அடைவதற்காகத்தான் தேவன் அந்த சோதனையை நமக்கு தருகிறார். அப்போ இந்த சோதனை நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். சோதனையாதான் வசனம் சொல்றது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அவனால சில நேரங்கள்ல சகிக்க முடியாது. ஆனா எந்த மனுஷன் அதை சகிக்கிறானோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேற வசனம் சொல்கிறது. அது கீழே வசனம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அதாவது அவன் அந்த சோதனையில தன்னை நீதிமான், தான் ஒரு உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை, அவனுக்குடைய நன்மையை சுதந்திரிக்க முடியும். ஆமாங்க, இந்த நாட்களில நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில சோதனையாகவே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சோதனையை சகிப்பீர்கள், ஆனால் நீங்களும் பாக்கியவான்கள். நீங்க சோதனையே உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாதுங்க. நிச்சயமா இந்த சோதனைக்கு ஒரு காலம், ஒரு லிமிடேஷன் உண்டு. அந்த காலம் முடியும் போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொன்னது போல உங்களுக்கும் அவர் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். சோதனை மொத்தம் 3 நிலைமைகளில காணப்படுகிறது. அது என்னென்ன நிலைமையில எல்லாம் சோதனை வருகிறது என்று சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.